வணக்கம், நான் டாக்டர் எஸ் அழகு கணேஷ், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து நுரையீரல் புற்றுநோய், அதாவது லங் கேன்சர். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், லங் கேன்சர் அப்படிங்கிறது யூஸ்வலி ஸ்மோக்கிங்னால வர்றது. ஏன்னா 90% ஆஃப் த காமன் லங் கேன்சர் அப்படின்னு பார்க்கறது யூஸ்வலாக ஸ்மோக்கிங்னால வர்றது. பட் இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்மோக்கிங். நிறைய அவங்க வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாங்க, இவங்க பக்கத்தில் இருக்கிறனால வரக்கூடிய பாதிப்புனால இவங்களுக்கு லங் கேன்சர் வருது. இது ஒரு செக்மெண்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக், ஆக்குபேஷனல் ஹசார்ட், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற நிறைய ஸ்மோக்னால கூட லங் கேன்சர் வருது. இன்னொன்று வந்து ஜெனட்டிக்காக. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குறது என்னென்னா, நிறைய யங் ஏஜ்லேயே லங் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதையும் நம்ம வந்து மனசில் கொண்டுக்கணும். ஓகே, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சரிங்க சார், நான் ஸ்மோக்லாம் பண்ணல, எனக்கு வேறு மாதிரி லங் கேன்சர் இருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, க்ரானிக் காஃப். இப்போ நார்மலாக எல்லாருக்கும் ஒரு சீசனல் சேஞ்ச் வந்தால் ஒரு இருமல் வரும், அப்புறம் கொஞ்ச நாள் சரியாக போயிடும். ஸோ இருமல் வந்துச்சு, நார்மலாக ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை பார்க்குறோம், டேப்லெட்ஸ் சாப்பிட்றோம். யூஸ்வலி இந்த மாதிரி இது வந்து ஒரு 2 to 3 weeks, ஒரு அதிகபட்சப்பட 1 மாதத்துக்குள்ள சாதாரண இருமல் சரியாயிடணும். அந்த இருமல் சரியாகலை, மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து இருமல் இருந்துகிட்டே இருக்குன்னா அது நுரையீரல் புற்றுநோயாக இருக்கலாம். ரெண்டாவது, கழுத்தில் புதுசாக ஒரு கட்டி, திடீர்னு பார்க்குறோம் நல்லா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா சைடில் கழுத்தில் நிலநீர் கட்டி மாதிரி வருது, அது ஒன்று. திடீர்னு குரல் மாற்றம். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, குரல் மாற்றம்னா பிரச்சனை தொண்டையில் இருக்கும் அப்படின்னு. அவசியமே கிடையாது. நம்ம வாய்ஸை கண்ட்ரோல் பண்ண ஒரு நரம்பு நெஞ்சு வழியாக போயிட்டு வரும் லெஃப்ட் சைடில். அந்த சைடு ஏதாச்சும் ஒரு நுரையீரல் புற்றுநோயினால் ஒரு சின்ன கட்டி வந்து அது ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம குரல் மாற்றம் வரலாம். இன்னொன்று அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ். நம்ம இன்டென்ஷனலாக வெயிட் குறைக்கணுங்கிற கிடையாது, பட் திடீர்னு பார்த்தா உடம்புல வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து ஒரு காமன் சிம்டம் ஆஃப் லங் கேன்சராகவும் இருக்கலாம். இன்னும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இது எல்லாமே டிவிலையும் வரும். நம்ம ஊர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து டியூபர்குலோசிஸும் லங் கேன்சரும் பக்கத்தில் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் டிவிலையும் இருக்கும். ஸோ நிறைய தடவை என்ன ஆகுதுன்னா, இதே கம்ப்ளைண்ட்ஸோட சிலர் வந்து போய் டாக்டர்ஸ் அணுகுறாங்க, ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் போய் பார்க்கும்போது அவங்க ஜஸ்ட் ஒரு செஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அப்புறம் வந்து டியூபர்குலோசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டை டெஸ்ட்டுகள் இல்லாமல் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இதை எம்பிரிக்கல் ஏடிடின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு காலத்தில் முந்தி நம்ம டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதப்போ இது ஒரு ப்ராக்டிஸ் நடைமுறையாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்த் கேர் எங்கேயும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் தட், ஒரு டிஷ்யூ டயக்னோசிஸ், அதாவது ஒரு ப்ரூஃப் இல்லாமல் இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம மெடிசனில் எந்த ஒரு விஷயம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு அதுக்கான ப்ரூஃப் கையில் இருக்கும். இந்த இது இருக்குது உங்களுக்கு, இதுதான் ப்ரூஃப், அதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோங்கிற நம்ம பண்ணுறது பேர் தான் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த கொடிய நோயிலேருந்து ஆரம்ப நிலையை கண்டுபிடிச்சு நம்ம குணப்படுத்திடலாம். ஸோ சார், அப்போ என்ன டெஸ்ட் தான் பண்ணுறது அப்படின்னா, மோஸ்ட் காமன் இது வந்து சிடி செஸ்ட். ஒரு சிம்பிளான ஒரு பிளெயின் சிடி செஸ்ட். இது எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் போனால் 2 நிமிஷம் ஆகும். இது பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம ஆரம்ப நிலையிலே இந்த கொடிய நோயை கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, ஒருத்தவங்க சரி நிறைய ஸ்மோக் பண்ணுறேன் சார், எனக்கு இப்போ நான் ஸ்மோக்கிங்லாம் விடணும்னு நினைக்கிறேன், எனக்கு கேன்சர் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா லங் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணலாம். அதாவது இவங்களாம் ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல், அதாவது நிறைய ஸ்மோக் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹை ரிஸ்க் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வீட்டில் இருக்கவங்க ஜென்ஸ் அவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, பட் ஃபீமேல்ஸ் நிறைய பேசிவ் ஸ்மோக்கிங்குக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணணும்னா லோ டோஸ் சிடி ஸ்கேன் அப்படின்னு இருக்கு. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சிடி ஸ்கேன் இருக்க கதிர்வீச்சு ஒரு கம்மியான டோஸ் கொடுத்து ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் லங் கேன்சரை ரொம்ப ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சைடில் சின்ன நினைவு கட்டிமா இருக்குன்னா சிம்பிள் பயாப்சி, நோட் பயாப்சி, அது ஒரு ஓபி ப்ரொசீஜர். அது பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ லங் கேன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு ரொம்ப ஒரு எல்லாரும் அந்த காலத்தில் பயந்தாங்கன்னா, மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் கேன்சர் டெத்து. அதாவது ஒரு கேன்சர் வருது, ஆனால் கேன்சர்னால இறப்பு ஏற்படக்கூடிய சதவீதம் அதிகபட்சமாக இருக்குது லங் கேன்சருக்கு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. எப்படின்னா, நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு 15 years 20 years பேக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் 4, அதாவது ஸ்டேஜ் 4னா கடைசி கட்ட லங் கேன்சரில் வராங்க அப்படின்னா யூஸ்வலி இட்ஸ் டெத் சென்டென்ஸ். பேஷண்ட்ஸ் யாரும் ஒரு 3 months கூட தாண்ட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸ்டேஜ் 4 லங் கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கேன்சர் மெடிசன்ஸில் மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் நடக்கிறதே லங் கேன்சர் மெடிசன்ஸில் தான். ஸோ நம்ம ஒரு லங் கேன்சர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த பழைய ஸ்டிக்மா மாதிரி எடுத்துக்கிட்டு நான் சும்மா நாட்டு வைத்தியம் பார்த்தேன், இந்த மாதிரி ஆல்டர்னேட் மெடிசனில் போய் ஏமாறாமல் ஒரு நல்ல ஒரு இன்டகிரேட்டட் கேன்சர் சென்டருக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஈஸியான முறையில் குணப்படுத்த முடியும். ஒரு இன்டகிரேட்டட் கேன்சர் சென்டர் நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த லங் கேன்சரை டயக்னோஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் தேவை,
ஒரு பிராங்கோஸ்கோப்பிங்கிறது நம்ம நுரையீரலுக்குள்ள கேமரா செலுத்தி பார்க்கறது. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம், அதை பயாப்சி எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸு. சில சமயங்கள் என்ன ஆகும்னா, அந்த ஸ்டேஜிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த நுரையீரல் பக்கத்தில் நெறிக்கட்டிகள் இருக்கும், இந்த சைடில் கொண்டைக்குள்ள சைடில் இந்த பக்கத்தில் நெறிக்கட்டிகள் இருக்கும். இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எண்டோபிராங்கியல் அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குது. மீடியாஸ்டைனோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது. இங்கே சின்ன ஒரு இன்சிஷன் போட்டு இது வழியே கேமரா செலுத்தி அங்கேருந்து நோட் பயாப்சிஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு பெட் ஸ்கேன் பார்க்கணும். ஸோ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கேன்சர் சென்டரில் எங்கே வந்து இந்த நுரையீரலுக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்காங்க, எங்கே ஒரு நல்ல மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ஒரு நல்ல ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட், இதெல்லாம் கலந்து இருக்கிறது ஒரு சென்டருக்கு போனீங்கன்னா தான் இதுலேருந்து குணப்படுத்துறதுக்கான சான்ஸ் அதிகம். அதோட ரொம்ப முக்கியமானது இந்த பெத்தாலஜிஸ்ட்டும் ஒரு ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நிறைய நியூ மெடிசன்ஸ், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு. இது எல்லாமே நம்ம எடுக்கிற அந்த திசுவிலிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வச்சு, ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ் லெபார்ட்டரிக்கு அனுப்பி அதில் நிறைய மாலிகுலர் சப்டைப்ஸ்ன்னு இருக்குது, அதெல்லாம் கொண்டு செஞ்சு பார்த்தோம்னா நம்ம நிறைய நியூவர் மெடிசன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை வச்சு லங் கேன்சர் ஈஸியாக குணப்படுத்த முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புகை பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிப்பாட்டிக்கிட்ட ரொம்ப நல்லது. ஏன்னா புகையினால் நீங்கள் மட்டும் கெட போகிறது இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்க சுற்றி அவ்வளோ பேரையும் நீங்கள் இந்த நோய்க்கு ஆளாக்கப்பட போகிறீங்க. எஸ்பெஷலி ஒன்றும் தெரியாத உங்களோட ஒய்ஃபு, வீட்டில் இருக்க குழந்தைங்க, அக்கா தங்கச்சிங்க, அந்த மாதிரி இன்னொன்று சின்ன பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க, அவங்க கூட அப்பா சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஒன்றும் தெரியாத குழந்தை பக்கத்தில் உட்காந்து அந்த சிகரெட் ஸ்மோக்கை உண்ணாயிட்டு இருக்கும். அண்ட் அந்த குழந்தைக்கு உங்கள் அப்பா ஒரு பேட் எக்ஸாம்பிளாக செட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து ஸ்மோக்கிங் நிப்பாட்டுங்க. ரெண்டாவது, ஸ்மோக்கிங் சார் ரொம்ப வருஷம் பண்ணிட்டு நிப்பாட்டணும்னா ஸ்மோக்கிங் நிப்பாட்டுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கான ஹெல்ப் கொடுப்பாங்க. அதே மாதிரி லங் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு தான் இருக்குன்னா ஒரு கேன்சருக்கு வந்து ஒரு சிடி எடுத்து பார்த்துக்கிறதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா சரி வந்து ஏதாச்சும் வித்தியாசமான ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன, ஒன்றும் இல்லைன்னா நல்லா இருக்க போகிறீங்க. ஏதாச்சும் கண்டுபிடிச்சி ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா குணப்படுத்திட போகிறோம். ஸோ அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த கொடிய நோயிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. தேங்க்யூ.